ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான சந்தைக்கு தான் பார்க்க போகிறோம். சந்தை என்னோடனே காய்கறி சந்தை நினச்சிக்காதீங்க, இது அதிகமாக பெட் அனிமல் விற்கிற சந்தை. இது மாதிரி எக்ஸாட்டிக்கான ஃபேன்சி புறாக்கள், வாத்துகள், வான்கோழிகள், முயல், கோழிகள் இருக்க எல்லா வகையான கோழிகள், அதை விட பெருசாக இங்கே ஆடுகள் வந்து சேல்ஸுக்கும் இருக்குது, வாங்கி வளர்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. மாடும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சந்தையில் வான்கோழி, மீன்கள் கூட வித்துட்டு இருக்காங்க. இந்த சந்தையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். இவ்வளோ நாள் இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நினச்சேன், இப்போ தான் சொல்கிறாங்க இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு. வாங்க இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கும் அந்த சந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும். நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் கம்மி. இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு, பாண்டிச்சேரியிலேருந்து வளவனூர் வழியாக விழுப்புரம் போயிட்டு, அங்கேருந்து அரசூர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சந்தைக்கு போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும். இப்போ கிளம்புனா தான் அந்த சந்தைக்கு வந்து நம்ம ஒரு 6:30 மணிக்கெலாம் போக முடியும். ஏர்லி மார்னிங் போனால் சந்தையில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களாம். ஸோ அதனால தான் காலையிலே கிளம்பிட்டோம். அப்படி எந்த சந்தைக்கு தாண்டா போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மடப்பட்டு சந்தைக்கு தாங்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இந்த சந்தைக்கு வரணும்னு ரொம்ப பிளான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோழிகள், அப்புறமேட்டு இந்த புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஏழை போகும்னு சொன்னாங்க. சண்டை கோழிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம சீப்பாகவே கிடைக்குமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7. இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் பார்த்தீங்கன்னா விலை பேசிட்டு இருக்காங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இப்போ தான் இது மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாவம் இந்த ஆடு வேறு சோகமாக உட்காந்துருக்கு. நிறைய ஆடுகள் பார்த்தீங்கன்னா இருந்தது. செம்மறி ஆடுகளும் பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நைஸாக ஓட்டு கேட்டுட்டு இருந்தேன். சண்டைலாம் கூட போட்டுக்கிட்டாங்க. ஆடு பார்த்தீங்கன்னா இங்கே கறிக்கு மட்டும் இல்லை, சேல்ஸுக்கும் நிறையா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஆடுலாம் பார்த்தீங்கன்னா 2000, 1500 சொல்லிட்டு இருந்தாங்க. ரேட்டு பேசி தான் வாங்கணும் பழுக்குது. ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா பார்கிங் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆடையே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா கோழிகள் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா வாத்து தான். வாத்தும் வான்கோழி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. வளர்ந்த வாத்துகளும் இருந்தது, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி வாத்துங்களும் இருந்தது. எவ்வளோன்னு கேட்டோம். 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. செம க்யூட்டாக இருக்குது. நம்ம ஒரு வாத்து வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. இந்த வளர்ந்த வாத்துலாம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கூண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, ஃபேன்சி கோழி, வான்கோழி, அப்புறம் இந்த கருப்பு கோழி சொல்லுவாங்களா, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாத்தோட குட்டிகளும் இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கோழியும் வித்துட்டு இருந்தாங்க. இது கறிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, வளர்க்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஜோடி பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 700, 800 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கோழியோட பெருசு. இது வந்து ரேட் எப்படியும் ஒரு 2000, 1500 வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரேட்டெல்லாம் கேட்கல. உடைய வியாபாரிகள் மட்டும் இங்கே விற்கிறது இல்லை. இது மாதிரி ரோட்டில் இருக்க கோழிலாம் அவங்கவுங்க வீட்டில் வளர்க்குற கோழி. அதையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சந்தையில் வந்து சூப்பராக வித்துட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் வளர்க்குறது தான். ஒரு டாடா ஏசி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கோழிகளும் இருக்குது. மாஸ் ப்ரொடக்ஷன் போல். இங்கே பார்த்தீங்கன்னா முயலும் விற்கும்னு சொன்னாங்க. முயல் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். எங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முயல் எங்கேயுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து நிறையா இருந்தது. நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி புறா தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது மயில் புறான்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கரெக்டானு கூட தெரியல. எனக்கு புறா பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்டில் வந்து கழுவி ஊற்றாமல் என்ன புறான்னு நேம் கரெக்டாக சொல்லிடுங்க. இது மாதிரி ஃபேன்சி புறாலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாயிலிருந்து ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே வரும்னு சொன்னாங்க. இங்கே ஃபேன்சி புறா மட்டும் இல்லை, நார்மல் புறாவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு புறா வளர்க்கணும்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கான செட்டப் இல்லாதனால நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிடிச்சிருந்தா அந்த புறாவை கண்டிப்பாக வாங்கி வளங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பசி எடுத்துருச்சு. இங்கே கூழ் வித்துட்டு இருந்தாங்க. கூழ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே கூழ் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தான். ஆனால் அதுக்கான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிட்ட இருந்தது. கூழ்லாம் குடிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுது. சாம சூப்பராக இருக்குது இந்த காலையில், அவ்வளோ சில்லுன்னு. அதுக்கான சைட் டிஷ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம. இது மாதிரி நான் உண்மையிலே பார்த்ததே இல்லை. அதாவது இவ்வளோ வச்சிருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு 1 வச்சிருப்பாங்க, 2 வச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு மாங்காவை தான் ட்ரை பண்ணப்பா, ஐயோப்பா செம காரம், செம புளிப்பு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டான். கூழ் ஒரு சொம்பு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே இருந்த மாட்டு சந்தைக்கு தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள், நல்ல வளமான மாடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வளமாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிராம பகுதின்றதுனால வயல்வெளிகள்லாம் நல்லா மேய்ஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். சூப்பராக. அங்கிருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு வச்சிருந்தாங்க. இருக்கிற எல்லா மீன்கள் கருவாடுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான நிறைய மீன்கள் வச்சிருந்தாங்க. அப்படியே அவங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வான்கோழி தான் வித்துட்டு இருந்தாங்க. அந்த அக்கா ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இவன் வீடியோ மட்டும் தான் எடுப்பான், கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஆமாம் அக்கா, கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன், வீடியோ தான் எடுக்க போகிறேன். இந்த வான்கோழிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாயிலிருந்து ஒரு 800 ரூபாய்க்குள்ளே வரும்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம இங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தைக்கு தான் வந்தோம். காலையங்காத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. செம்ம காய்கறிகள். இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக, செம சூப்பராக பெருசாக இருந்தது. பாகிஸ்தான்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன்.
இந்த மடப்பட்ட சந்தையில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் மட்டும் ஒரு நாள் சண்டே ஃபுல்லாக இருக்குமா. அதனால் நீங்கள் ஈவினிங் வந்தாலும் கூட இந்த காய்கறி சந்தையில் வந்து நீங்கள் காய்கறி வாங்கலாம். இருக்கிற எல்லா வகையான கீரையுமே பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செடிகள் தான் விற்றுட்டு இருந்தாங்க. அதோட ஒரு ரூட் எல்லாமே இருந்துச்சு. ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த வேரை விற்றுட்டு இருந்தார். இது என்ன வேறுன்னு எங்களுக்கு தெரியும், இது என்ன வேறுன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் உங்களுக்கும் தெரியுதான்னு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா செடி காய்கறிகளோட விதையும் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான A to Z எல்லாமே இங்கே இருந்துச்சு. அருணாகவுரு, மூக்கணாங்கவுரு, அப்புறமேட்டு அந்த மணி எல்லாமே இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா கிச்சன் ஐட்டம்ஸு, அந்த வீட்டுக்கு தேவையான அந்த கத்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்தது. கிச்சன் ஐட்டம் மட்டும் இல்லை, இந்த விவசாயத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமே இருந்தது. அரிவாள், மம்முட்டி, சொரட்டுக்கோல், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோட புடி தனியாக. அப்படியே பக்கத்தில் வந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் தான் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பாலத்துக்கு கீழே நிறைய காய்கறி கடைகள்லாம் இருந்துச்சு. இது என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பலகாரம் முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செருப்பு, சப்பல் தான் வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டங்கரையன்னு இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா TVS 50 ரம்பூட்டான் பழம் தான் வித்துட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் மட்டும் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போலாம் எல்லா பிளேஸ்லையுமே கிடையாது. பக்கத்துலேயே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையா பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டு சாவிலாம் வித்துட்டு இருந்தாரு. இப்போ தான் பார்க்குறேன் இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க, கைலிலாம் வித்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு வியாபாரி குறைஞ்ச விலைக்கு ஆட்டோ வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஆடு மாடு வாங்குறவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆடு மாடை விற்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் சோகமாக தான் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டில் அது ஒரு உறுப்பினராகவே இருக்கும். இப்போ அது இல்லைன்னொடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏன் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். குடும்ப சூழ்நிலை, அதை வச்சுட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதை விற்று தான் ஆகணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி மாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக அப்படியே எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்டை கவர் பண்ணிட்டோம். இன்னும் இதை பற்றின எக்ஸ்பிளேஷன் இன்னும் நல்லா பெருசாலாம் கொடுக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே மடப்பட்டு சந்தைக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் போக போகிறேன்னீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா பாலாஸ் வைஜ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன பர்சனலாக வந்து ஃபாலோ. எல்லாருக்கும் டாட்டா, பை பாய்.